Good morning, students. Today in this class we are going to learn something about the revolts against the British rule in Tamil Nadu. Revolts means already I told you புரட்சி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சில ரிவோல்ட்ஸ் பிரிட்டிஷர்ஸ்க்கு எதிராக நடந்தது. Introduction. After defeating the French and their Indian allies in the three Carnatic wars, the East India Company began to consolidate and extend its power and influence. You know pretty well, we would have learned about the Carnatic wars, Maratha war, Mysore war and all in 8th standard itself. Three Carnatic wars, first Carnatic, second Carnatic and third Carnatic war. The French East India Company was totally rooted out from India, except some places were assigned to them. And the enemies of English East India Company, and she wanted to establish their power and influence in India. Whom British wanted to establish her power and influence in India. However, local kings and the feudal chieftains resisted this. இதை யார் அப்போஸ் பண்ணாங்க? லோக்கல் கிங்ஸ் அண்ட் ஃபியூடல் chieftains அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்க ஜமீன்தார்ஸ் தேர்ஃபோர் chieftains. The first resistance, 9th படிச்சிருப்பீங்க, ஃபியூடலிசம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லார்ட்ஸம். ஓகே, ஒவ்வொரு கண்ட்ரியில் இந்த ஃபியூடலிசம்க்கு ஒவ்வொரு நேம் உண்டு. நம்ம இதில் ஜமீன்தாரி சிஸ்டம், ரைத்வாரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். The first resistance to East India Company's territorial aggrandizement was from புலித்தேவர் of நெற்கட்டும் சேவல் in திருநெல்வேலி district. இதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பர்சன் நம்மளுக்கு யார் பிரிட்டிஷர்ஸை எதிர்த்தது அப்படின்னா, த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் டெரிட்டோரியல் அக்ரடைஸ்மெண்ட் வாஸ் ஃப்ரம் புலித்தேவர். யார்கிட்ட இருந்து அப்போஸ் கிடச்சிது பிரிட்டிஷை எதிர்த்தது? புலித்தேவர் ஆஃப் நெற்கட்டும் சேவல். அவருடைய கண்ட்ரோலில் இருந்த அந்த பிளேஸ் நெற்கட்டும் சேவல் இன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். This was followed by other chieftains in Tamil country such as இன்னும் இவருக்கு அப்புறமா வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் அண்ட் மருது பிரதர்ஸ், மருது சகோதரர்கள் சொல்லுவோம், அண்ட் தீரன் சின்னமலை known as பாலேகார்ட்ஸ் வார்ஸ். The culmination which was Vellore revolt in 1806. This early resistance to British rule in Tamil Nadu is dealt with in this lesson. இவங்கெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷர்ஸை அப்போஸ் பண்ணாங்க. ஒரு சிலர் ஒன்று சேர்ந்து அப்போஸ் பண்ணாங்க, ஒரு சிலர் தனித்தனியாகவே என்ன பண்ணாங்க, அப்போஸ் பண்ணாங்க. தீஸ் ஆர் ஆல் லெட் டு த ரிவோல்ட் ஆஃப் 1806. முதல்ல பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து புரட்சி அப்படின்றது எங்கே நடந்துச்சு அப்படின்னா வெள்ளூர் மியூட்டனி 1806. ஸோ இதை நம்ம இந்த பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து என்னென்ன புரட்சி நடந்துச்சு தமிழ்நாட்டில்ன்றதை இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷம். ரீஜனல் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவோம், நாட் தமிழ்நாடு, மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த சதர்ன் ரீஜியனில். பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர்ஸ், தமிழில் நம்ம சொல்கிறப்ப பாளையம்னு சொல்லுவோம், அவங்க ரூல் பண்ணுற அந்த ஏரியாவை. அந்த ரூல் பண்ணுறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? பாளையக்காரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். த வேர்ட் பாளையம் மீன்ஸ் டொமைன், மிலிட்ரி கேம்ப் ஆர் லிட்டில் கிங்டம். அவங்கக்கிட்ட ஒரு சின்ன கிங்டம், ஒரு குட்டி டெரிட்டரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? மிலிட்ரி கேம்பும் அவங்ககிட்ட என்ன இருக்கும்? சோல்ஜர்ஸையும் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. த வேர்ட் பாளையம் மீன்ஸ் எ டொமைன், எ மிலிட்ரி கேம்ப் ஆர் எ லிட்டில் கிங்டம். த பாளையக்காரர்ஸ், பாலிகார் இஸ் ஹவு த பிரிட்டிஷ் ரெஃபர் டு தம். பாளையக்காரர்ஸை பாலிகார்ஸ் அப்படின்ட்டுன்னு யார் சொல்கிறது? பிரிட்டிஷர்ஸும். இன் தமிழ் ரெஃபர் டு த ஹோல்டர் ஆஃப் லிட்டில் கிங்டம் அஸ் எ ஃபியூடேட்ரி டு எ கிரேட்டர் சாவரன். அதாவது ஹோல்டர் ஆஃப் லிட்டில் கிங்டம், இவங்க சின்ன சின்ன சிற்றரசர்கள் மாதிரி. இவங்க யாரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க? ஒரு பெரிய கிங்டத்தோட கண்ட்ரோலில் இருப்பாங்க. இவங்களை பாளையம்ஸ், பாளையக்காரர்ஸ்ன்னு சொல்லுவோம். லிட்டில் கிங்டம்ஸ் தேவர் அண்டர் த கிரேட்டர் சாவரன். இவங்களுக்கு மேலே ஒரு பெரிய அரசர் ரூல் பண்ணுறாங்க, இவளை கண்ட்ரோல் பண்ணின்னு. அண்டர் திஸ் சிஸ்டம் பாளையம் வாஸ் கிவன் ஃபார் வேல்யூபிள் மிலிட்ரி சர்வீசஸ் ரெண்டட் பை எனி இண்டிவிஜுவல். ஒவ்வொரு பாளையம்ஸ்லேயும் ஒவ்வொரு பாளையக்காரர்ஸும் என்ன பண்ணுவாங்க? மிலிட்ரி ட்ரூப்ஸை ரெடி பண்ணுவாங்க, மிலிட்ரி சர்வீசஸை. அவங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு இப்போ ஒரு 10 பாளையக்காரர்ஸர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மேலே ஒரு அரசர் இருப்பார். அந்த அரசருக்கு தேவையான ட்ரூப்ஸ் எல்லாம் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? இந்த பாளையக்கார் சப்போர்ட் பண்ணுவாங்க. திஸ் டைப் ஆஃப் பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் இன் ப்ராக்டிஸ் டியூரிங் த ரூல் ஆஃப் பிரதாபருத்ரா ஆஃப் வாராங்கல் இன் த காக்கத்திய கிங்டம். இந்த மாதிரி பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்றது முதல் எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னா, during the rule of Prataparudra of Varangal.
பிரதாபருத்ரா ஆஃப் வாராங்கல். வாராங்கல் அப்படின்றது கர்நாடகாவில் இருக்குது. காக்கத்தியா கிங்டம் அப்படின்னு 6th 7th படிச்சிருப்போம் நம்ம. ஹொய்சாலாஸ், ராஷகோட்டாஸ், காக்கத்தியாஸ் அப்படின்ட்டு மீன் சென்ட்ரல் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. சவுத் சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆனவங்க. ஐ மீன் நம்ம தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியா மாதிரி டெக்கனில் வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸான கிங்டம்ஸ். அதில் காக்கத்தியாஸில் யார்? பிரதாப ருத்ரா ஆஃப் வாராங்கல். அவருடைய கேபிட்டல் வாராங்கல். திஸ் சிஸ்டம் வாஸ் புட் இன் பிளேஸ் இன் தமிழ்நாடு பை விஸ்வநாத நாயக்கா. இந்த சிஸ்டமை இங்கே கொண்டு வந்தது யார் அப்படின்னா நாயக்காசாம். காக்கத்தியாவில் இந்த சிஸ்டம் இருந்துச்சு. இந்த சிஸ்டம் இங்கே கொண்டு வந்தது நாயக்காசாம். நாயக்காஸில் முக்கியமானவர் யார் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கா. வென் ஹி பிகம் த நாயக் ரூலர் ஆஃப் மதுரை இன் 1529. இவர் நாயக் ரூலராக எப்போ வர்றாரு? 1529 மதுரையை. நாயக்ஸ் அப்படின்னு வர்றப்ப டாஞ்சூரை கேபிட்டலில் வச்சு நாயக்ஸ் ரூல் பண்ணாங்க. மதுரை கேபிட்டலில் வச்சு ரூலர்ஸ் ரூல் பண்ணாங்க. தென் செஞ்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்த கேபிட்டலில் வச்சு ரூல் பண்ணாங்க. அதில் மதுரையை ரூல் பண்ணவர் யார்? விஸ்வநாத நாயக்கா இன் 1529 வித் த சப்போர்ட் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர் அரியநாதர். அவருடைய மினிஸ்ட்ரி யார்? அரியநாதர். அவருடைய சப்போர்ட்டில் இந்த சிஸ்டமை கொண்டு வந்தார், பாளையக்கார் சிஸ்டம். ட்ரெடிஷ்னலி தெர் வர் சப்போஸ் டு பி 72 பாளையக்காரர்ஸாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்றது எவ்வளோ இருந்துச்சு? 72 பாளையக்காரர்ஸாம். During the Nayakas period, that too especially Vishwanatha Nayaka's period in 1529, he ruled over Madurai as a capital. And then later on it will become 72 பாளையக்காரர்ஸ் in Tamil Nadu. The பாளையக்காரர்ஸ் were free to collect revenue. அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா டு கலெக்ட் ரெவென்யூ, வரி வசூலிக்கிறது. அட்மினிஸ்டர் த டெரிட்டரி, அவங்களுக்கு கீழே இருக்க அந்த லிட்டில் கிங்டமை அவங்க என்ன பண்ணலாம்? ரூல் பண்ணிக்கலாம், அட்மினிஸ்டர். செட்டில் டிஸ்பியூட்ஸ், மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். டிஸ்பியூட்ஸ், அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சால்வ் பண்ணிக்கலாம். சட்டம் ஒழுங்கெல்லாம் அவங்களே பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் கோர்ட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்களே இந்த பாளையக்காரர்ஸே தே ரூல்டு ஓவர் லைக் ஏ ஸ்மால் கிங்ஸாக அவங்க ரூல் பண்ணிக்கலாம். தர் போலீஸ் டியூட்டிஸ் வர் நோன் அஸ் படைக்காவல் ஆர் அரசு காவல். இவங்கள்ட்ட போலீஸ் டியூட்டிஸாம். அந்த மக்களுக்கு தேவையான ப்ரொடெக்ஷனையும் அவங்களே கொடுத்தாங்க. அதை என்னன்னு சொல்கிறோம்? படைக்காவல் ஆர் அரசு காவல். ஆன் மெனி அக்கேஷன்ஸ் த பாளையக்கார்ஸ் ஹெல்ப் த நாயக் ரூலர்ஸ் டு ரெஸ்டோர் த கிங்டம் டு தேமா. நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாயக்காஸ்க்கு வந்து இந்த பாளையக்காரர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? ட்ரூப்ஸை, ஏன்னா தே மெயின்டைன் ட்ரூப்ஸ்ன்னு சொன்னோம், மிலிட்ரி. அந்த ட்ரூப்ஸை அவங்களுக்கு கொடுத்து எனிமீஸ்க்கு சண்டை போடுறதுக்கு நாயக்காஸ்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. The personal relationship and an understanding between the king and the Palayakkars made the system to last for about 200 years from the Nayakas of Madurai until the takeover of these territories by the British. இவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இவங்களுடைய பசங்களை அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது, அவங்க மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆஸ் வெல் அஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்குள்ள, இந்த கிங்குக்கும் மற்ற பாளையக்காரர்ஸ்குள்ளும் இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் திஸ் சிஸ்டம் ப்ரிவைல்டு நியர் அபவுட் 200 years. அது எப்போலேருந்து நாயக்காஸ் ஆஃப் மதுரை ரூல் பண்ண வந்ததுலேருந்து, அது பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்த டெரிட்டரியை டேக் ஓவர் பண்ணுற வரைக்கும் இந்த சிஸ்டம், பாளையக்காரர் சிஸ்டம் அப்படின்றது தமிழ்நாட்டில் ப்ரிவைல் ஆகிட்டு இருந்துச்சு. ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸாம். அமங் த 72 பாளையக்காரர்ஸா, எத்தனை பார்த்தோம் நம்ம டோட்டலாக? 72 பாளையக்காரர்ஸாம் கிரியேட்டட் பை த நாயக் ரூலர்ஸா. நாயக் ரூலர்ஸ் அப்படின்னா நாட் ஒன்லி மதுரை, டாஞ்சூர் சொன்னேன், செஞ்சி சொன்னேன், மெனி ரூலர்ஸாம். There were 2 blocks. இது என்னவா பிரிச்சிருக்காங்க? 2 blocks, namely the prominent eastern and the western பாளையம்ஸ். ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படின்னு. ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் வேறு. ஈஸ்டர்ன் பாளையம்ஸ்னால் யார் யாருன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி. அண்ட் த ப்ராமினன்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் ஆர் வேறு உதுமலை, தாளவன் கோட்டை, தென் நடுவுக்குறிச்சி, செங்கம்பட்டி, செய்தூரம். இதெல்லாம் வந்து என்ன? வெஸ்டர்ன் பாளையம்ஸ். ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட் இட். ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ். த ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி. அண்ட் த ப்ராமினன்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் உதுமலை, இப்போ உதுமலைப்பேட்டைன்னு சொல்லுவோம், தென் தாளவன் கோட்டை, தென் நெடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி அண்ட் செய்தூரம். இப்போ அதை சாத்தூர்னு சொல்லுவோம். ஐ திங்க் பாளையக்காரர்ஸா ரிவோல்ட்டா 1755 to 1801. இந்த பாளையக்காரர்ஸ் எப்படி வந்து புரட்சி பண்ணாங்க பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து? பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட்டா. இன் மார்ச் 1755 முஃபஸ் கான்,
யார் மஃபூஸ் கானா. இன் மார்ச் 1755 மஃபூஸ் கான் பிரதர் ஆஃப் நவாப் ஆஃப் ஆர்காடா. இவர் வந்து யாருடைய பிரதரு? ஆர்காட்டோடைய நவாபோட பிரதர். ஆர்காடை ரூல் பண்ணுற ஒரு அரசர் வந்து முஸ்லீம்ஸில் வந்து கிங் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம்னா நவாபுன்னு சொல்லுவோம். அடுத்து ஷான்னு சொல்லுவோம். நிறைய நேம்ஸ் உண்டு. நம்ம கிங்கில் வந்து கிங்குன்னு சொல்கிறோம், எம்பரர்னு சொல்கிறோம், ராஜாதிராஜான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நவாபுன்னு சொல்லுவோம் முஸ்லீம்ஸ் இதில். இன் மார்ச் 1755 மஃபூஸ் கான் பிரதர் ஆஃப் நவாப் ஆஃப் ஆர்காடோடைய நவாப் அவருடைய பிரதர் தான் யார்? மஃபூஸ் கானா. வாஸ் சென்ட் வித் அ கான்டிஜென்ட் ஆஃப் த கம்பெனி அண்டர் கம்பெனி ஆர்மி அண்டர் கொலோனியல் ஹெரான் டு திருநெல்வேலி. அதாவது ஒரு ட்ரூப்ஸை ஒன்று அனுப்புகிறாங்க, நிரந்தரமாக ஒரு படையை, இராணுவ பிரிவுன்னு சொல்லுவோம். கான்டிஜென்ட் அப்படின்னா ஒரு இராணுவ பிரிவு படையை அனுப்புகிறாங்க. ஆஃப் த கம்பெனி அண்டர் த கொலோனியல் ஹெரான். யாரோட தலைமையில் அனுப்புகிறாங்க? கொலோனியல் ஹெரான் டு திருநெல்வேலி. மதுரை ஈஸிலி ஃபெல் இன்டு தர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா என்ன? மதுரையை ஈஸியாக இந்த பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிடுறாங்க. யாரோட தலைமையில்? கொலோனியல் ஹெரான் அவருடைய தலைமையில். Thereafter, colonial Heron was urged to deal with Pulitevar as he continued to defy the authority of the company. கம்பெனி வந்து இவரோட தலைமையில் அனுப்புகிறாங்க. ஹெரான் தலைமையில் ஃபஸ்ட்டு மதுரையை கேப்சர் பண்ணிடுறாங்க. அடுத்து யாரை வந்து இது பண்ணுறாங்க? புலித்தேவரை அவரை வந்து அர்ஜ் பண்ணி அவரை டீல் பண்ணணும்னு போகிறாங்க. பட் டிஃபைனா எதிர்த்து நிற்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? எதிர்த்து நிற்கிறார். அவர் வந்து பிரிட்டிஷோட டேர்ம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணல? கட்டுப்படலை. புலித்தேவர் ஆஸ் ஹி கண்டினியூ டு டிஃபை த அத்தாரிட்டி ஆஃப் த கம்பெனி. பிரிட்டிஷோடைய தலைமையை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிறார். புலித்தேவர் வீல்டட் மச் இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் த வெஸ்டர்ன் பாளையக்காட்ஸாம். அவங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணார்? கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சார். அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். ஃபார் வாண்ட் ஆஃப் கெனான் அண்ட் த சப்ளைஸ் அண்ட் பே டு சோல்ஜர்ஸாம். இவருக்கு அந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன தேவைப்பட்டது? வரி தேவைப்பட்டது. சப்ளைஸ், ஃபுட் அண்ட் மெட்டீரியல்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், வெப்பன்ஸ் இதெல்லாம் தேவைப்பட்டது சோல்ஜர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறதுக்கு. கொலோனியல் ஹெரான் அபண்டன்ட் த பிளான் அண்ட் டிட்டைட் டு மதுரை. அந்த புலித்தேவரை வந்து கேப்சர் பண்ணணுன்ற அந்த பிளானையே கைவிட்டுட்டு திரும்ப மதுரைக்கே வந்துடுறார். இவர் திருநெல்வேலிக்கு போகிற வழியில் மதுரையை கேப்சர் பண்ணிடுறார். பட் புலித்தேவரை கேப்சர் பண்ண முடியல. ஹெரான் வாஸ் ரீகால்ட் அண்ட் டிஸ்மிஸ் ஃப்ரம் த சர்வீஸாம். ஹெரானை வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணாங்க? இந்த ஒரு டார்கெட்டுக்காக அனுப்பிச்சாங்க. அவரால் பண்ண முடியல அப்படின்றதுனால அவரை பதவி விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக. கான்ஃபெடரசி அண்ட் அலையன்ஸ் வித் த எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷா. கான்ஃபெடரசி அண்ட் த அலையன்ஸ் வித் த எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு எனிமீஸோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துடுறாங்க. 3 பேத்தான் ஆஃபீஸர்ஸ் நவாப் சந்தா சாஹிப்ஸ் ஏஜென்ட்ஸாம். 3 பேரும் அவங்க வந்து சந்தா சாஹிப்போட ஏஜென்ட்டா. அவரும் ஒரு நவாபா. சந்தா சாஹிப் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சந்தா சாஹிப் அப்படின்றவரை வந்து நம்ம பேட்டில் ஆஃப் கர்நாடிக் வாரில் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு கர்நாடிக் வாரில் சந்தா சாஹிப்னு படிச்சிருப்போம். அவருடைய ஏஜென்ட்ஸ் 3 பேர். நேம் மினாயா, முதுமியா அண்ட் நபிகான் கட்டாக்கா கமாண்டட் த மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜியன்ஸாம். மதுரை ரீஜியன்ஸையும் திருநெல்வேலி ரீஜியன்ஸையும் இவங்க 3 பேரும் சேர்ந்து பார்த்துக்கிறாங்க. யார்? மியானா, முதுமியா அண்ட் நபிகான் கட்டாக்கா commanded the Madurai and Tirunelveli regions. They supported the Tamil Palayakards against Arcot Nawab Muhammad Ali. இவங்க யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க? தமிழ் பாளையக்காட்ஸாம். அகெயின்ஸ்டா யாருக்கு எதிராக? ஆர்காட் நவாப் முகமது அலிக்கு எதிராக இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. புலித்தேவர் ஹேட் எஸ்டாப்ளிஷ் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தெம். இவங்களோட புலித்தேவர் என்ன பண்ணுறாரு? க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் தீஸ் 3 பர்சன்ஸாம். புலித்தேவர் ஆல்சோ ஃபார்ம்ட் கான்ஃபிடன்சி வித் பாளையக்காட்ஸ் டு ஃபைட் த பிரிட்டிஷாம். இந்த 3 பேர்கிட்டையும் இவங்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்கார். புலித்தேவர் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அப்பார்ட் ஃப்ரம் தட் புலித்தேவர் ஆல்சோ ஃபார்ம்ட் அ கான்ஃபெடரசி, ஒரு அசோசியேஷன், ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாரு பிரிட்டிஷை எதிர்க்கிறதுக்கு. ஃபார்ம்டு கான்ஃபெடரசி ஆஃப் த பாளையக்காட்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷம் வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் த பாளையக்காட்ஸ் ஆஃப் சிவகிரியை தவிர்த்து. பாளையக்காட்ஸ் 72 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம். இதில் சிவகிரியை தவிர்த்து ஆல் ஓவர் மறவர் பாளையம் சப்போர்ட்டட் ஹிம். எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரை தவிர்த்து? சிவகிரியை தவிர்த்து.
ஐ மீன் பாலியக்காட்ஸ் ஆஃப் சிவகிரியை தவிர்த்து மீதி எல்லாரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலங்குறிச்சி ஆல்சோ டிட் நாட் ஜாயின் திஸ் கான்ஃபெடரன்சி. இவங்க கொஞ்சம் பெரிய ஐ மீன் ரூலர்ஸ்லேயும் இவங்க கொஞ்சம் எஃபிஷியன்ஸு நல்ல பெரிய கிங்டம் ரூல் பண்ணுறவங்க. எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் அவங்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஒரு கான்ஃபெடரன்சியை ஃபார்ம் பண்ணுறாரு. அதில் சிவகிரி சப்போர்ட் பண்ணல, எட்டயபுரம் சப்போர்ட் பண்ணல, பாஞ்சாலங்குறிச்சி சப்போர்ட் பண்ணல. ஃபர்தர் த இங்கிலீஷ் சக்சீடட் இன் கெட்டிங் த சப்போர்ட் ஆஃப் த ராஜாஸ் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. இதுக்கு இடையில் பிரிட்டிஷ் யாரோட சப்போர்ட்டை கெயின் பண்ணிக்கிறாங்க? ராஜாஸ் ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. அவங்கள யாருக்கு சப்போர்ட் பண்ண வச்சிடுறாங்க? இங்கிலீஷ்க்கு. புலித்தேவர் ட்ரை டு கெட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி ஆஃப் மைசூரம். புலித்தேவர் இந்த சுச்சுவேஷனில் யாருடைய சப்போர்ட்டை கெயின் பண்ணுறாரு? ஹைதர் அலி ஆஃப் மைசூரம் அண்ட் த ஃப்ரெஞ்சோட சப்போர்ட்டையும் புலித்தேவர் கெயின் பண்ணிக்கிறார். 72 பாலியக்காட்ஸில் 3 பாலியக்காட் சப்போர்ட் பண்ணலை. அட் த சேம் டைம் ஹி காட் த சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி of Mysore and the French. Hyder Ali could not help Pulitevar as he was already locked in the serious conflict with the Marathas. Hyder Ali கிட்ட சப்போர்ட் கேட்குறாரு, பட் he couldn't support. ஏன்னா இவர் ஏற்கனவே யாரோட சண்டை போட்டுருக்காரு? ஹைதர் அலி மராத்தாஸோட ப்ராப்ளம் ஓடின்னு இருக்கு ஹைதர் அலிக்கு. அதனால் புலித்தேவருக்கு ஹைதர் அலி சப்போர்ட் பண்ணல. களக்காடு பேட்டில் த நவாப் சென்ட் அன் அடிஷ்னல் கான்டிஜென்ட் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு இராணுவ பிரிவு, ஐ மீன் ஒரு மிலிட்ரியில் அது ஒரு ட்ரூப்ஸ், அது ஒரு தனி ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். த நவாப் சென்ட் அன் அடிஷ்னல் கான்டிஜென்ட் ஆஃப் சிப்பாய்ஸ் டு மஃபுஸ் கான் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்ட் army proceeded to திருநெல்வேலி. களக்காடு பேட்டில். Nawab sent an additional contingent of Sepoys to Mafuz Khan and the reinforced army proceeded to திருநெல்வேலி. நவாப் வந்து என்ன பண்ணுறாரு? அடிஷ்னல் ஃபோர்ஸஸை அனுப்புகிறார். சிப்பாய்ஸ் டு மஃபுஸ் கான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸஸை அனுப்புகிறாரு. அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ், அவருடைய அந்த ட்ரூப்ஸை வலுப்படுத்துறதுக்காக ட்ரூப்ஸை அனுப்புகிறாரு. பிசைட்ஸ் த 1000 சிப்பாய்ஸ் ஆஃப் த கம்பெனி. சிப்பாய்ஸ்க்கு எவ்வளோ, ஐ மீன் கம்பெனிக்கு எவ்வளோ சிப்பாய்ஸ் இருக்காங்க? 1000. மஃபுஸ் கான் ரிசீவ்ட் 600 மோர் சென்ட் பை த நவாபா. 600 இன்னும் அதிகமாக அனுப்புகிறார். 1000 விட இன்னும் 600 அதிகமாக. Mafuz Khan received 600 more sent by the Nawab. He also had the support of cavalry and foot soldiers. Cavalry and foot soldiers, காலாட் படைன்னு சொல்லுவோம். இவங்களையும் ஃப்ரம் த கர்நாட்டிக்லேருந்து அனுப்புகிறாரு. பிஃபோர் மஃபுஸ் கான் குட் ஸ்டேஷன் ஹிஸ் ட்ரூப்ஸ் நியர் களக்காடு. இவருடைய ட்ரூப்ஸு களக்காடுக்கு வர்றதுக்கு முன்னாடி, before Mafuz Khan could station his troops near Kalakadu, 2000 soldiers from Travancore joined the forces of Pulitevar. எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க? 2000 forces புலித்தேவரோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த பேட்டில் அட் களக்காடு மஃபுஸ் கான்ஸ் ட்ரூப்ஸ் வேர் ரூட்டடா. ஐ மீன் அவருடைய இதோ வந்து என்ன பண்ணிடுறாங்க? கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. யாருடைய ட்ரூப்ஸை? மஃபுஸ் கான்ஸ் ட்ரூப்ஸாம். யூசுஃப் கான் அண்ட் புலித்தேவரம். The organized resistance of the Palayakkars under Pulitevar gave an opportunity to the English to interfere directly in the affairs of the திருநெல்வேலி. புலித்தேவருடைய இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இவர் எல்லா பாளையக்காரர்ஸையும் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாரு? இவர் எதிர்க்கணுன்ட்டு, பிரிட்டிஷை எதிர்க்கணும்னு வர்றாரு. பிரிட்டிஷ் தே யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்டர்ஃபியர் டைரக்ட்லி இன் த அஃபேர்ஸ் ஆஃப் த திருநெல்வேலி. ஏதாவது இவங்களுக்குள்ளே என்ன சண்டை வருதோ அந்த சண்டையை யூட்டிலைஸ் பண்ணி பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்டர்ஃபியர் ஆகி அந்த இடத்த இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. தட் வாஸ் ஹேப்பன் ஸோ ஃபார் இன் கர்நாடிக், மராத்தா, மைசூர் அண்ட் ஆலாம். எய்டட் பை த ராஜா ஆஃப் ட்ருவாங்கூர். ராஜா ஆஃப் திருவாங்கூர் சமஸ்தானம் சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். Aided by the Raja of Travancore from 1756 to 1763, the Palayakkaras of Tamil Nadu, led by Pulitevar, were in the constant state of rebellion against Nawab's authority. I mean, திருவாங்கூர் சமஸ்தானத்தில் அந்த ராஜாவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யாருக்கு? புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கான்ஸ்டண்ட்டாக யாரை எதிர்த்துன்னு இருக்காங்க? நவாபோட அத்தாரிட்டியை எதிர்க்கிறாங்க. யூசுஃப் கான், ஆல்சோ நோன் அஸ் கான் சாஹிப், ஆர் பிஃபோர் ஹிஸ் கன்வர்ஷன் டு இஸ்லாம் மருது நாயகம். ஆக்சுவலாக வந்து இந்த நவாப் யார்? அந்த நவாபு யூசுஃப் கான். அவர் என்னன்னு சொல்லுவாங்களாம்? கான் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஹி வாஸ் கன்வெர்ட்டட் டு இஸ்லாம். ஹி வாஸ் எ ஹிந்து, ஆக்சுவலி கன்வெர்ட்டட் டு இஸ்லாம். ஹிந்துவாக இருந்தப்போ இவரோட நேம் வந்து என்ன? மருதநாயகம். ஹூ ஹேட் பீன்
அட்டாக் புலித்தேவர் அன்லெஸ் த பிக் கன்ஸ் அண்ட் அம்யூனேஷன் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி அரைவ்டு. இவர் வந்து யாரை அட்டாக் பண்ணுறாரு? புலித்தேவரை அட்டாக் பண்ணுறாரு. இவருக்கு என்ன ரிசீவ் ஆகிருக்கு? பிக் கன்ஸ் அண்ட் அம்யூனேஷன்ஸ் மீன்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. As the English were at war with the French as well as with Hyder Ali and the Marathas, the artillery arrived only in September 1716. பிரிட்டிஷ் ஏற்கனவே இவங்க வந்து வார் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. யாரோட அப்படின்னா ஃப்ரெஞ்சோடவும் ஹைதர் அலி ஆஸ் வெல் அஸ் மராத்தாஸா இவங்களோட வார் போயின்னு இருக்கு. கர்நாடிக் வார் போயின்னு இருக்கு, தென் மராத்தா வார் போயின்னு இருக்கிறதுனால பிரிட்டிஷோட ட்ரூப்ஸ் அப்படின்றது லேட்டாக தான் வருது ஆர்ட்டிலரி. எப்போது? செப்டம்பர் 1716. யூசுஃப் கான் பிகன் டு பேட்டில் த நெற்கட்டும் சேவல் ஃபோர்ட் அண்ட் திஸ் அட்டாக் கண்டினியூட் ஃபார் அபவுட் 2 months. எந்த இடம்? நெற்கட்டும் சேவல். இதுதான் புலித்தேவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம். அந்த இடத்த வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க, அந்த ஃபோர்ட்டை. திஸ் அட்டாக் கண்டினியூட் ஃபார் அபவுட் 2 months. ஆன் 16th May 1761 புலித்தேவர்ஸ் 3 மேஜர் ஃபோர்ட்ஸ். புலித்தேவருடைய 3 மேஜர் ஃபோர்ட் இருக்குது. நெற்கட்டும் சேவல், தென் வசுதேவநல்லூர் அண்ட் பனையூர். இந்த 3 கேம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூசுஃப் கான். யாரோட கண்ட்ரோலுக்கு வந்துடுது? யூசுஃப் கானோட கண்ட்ரோல். யூசுஃப் கான்னா ஏற்கனவே சொன்ன கான் சாஹிப்னு சொல்லுவோம். இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவருக்கு என்னன்னு சொல்லுவோம்? மருதநாயகம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவருடைய கண்ட்ரோலுக்கு இந்த புலித்தேவருடைய இது எல்லாமே வந்துடுது. 3 ஃபோர்ட்ஸுமே. எது? நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் அண்ட் பனையூர். இது 3மே யூசுஃப் கானோட கண்ட்ரோலில் வந்துடுது. இந்த மீன் டைம் ஆஃப்டர் டேக்கிங் பாண்டிச்சேரி த இங்கிலீஷ் ஹட் எலிமினேட் த ஃப்ரெஞ்ச் ஃப்ரம் த பிக்சர். பாண்டிச்சேரியை வந்து கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்நாடிக் வார் முடிஞ்சு போயிடுது. பாண்டிச்சேரியை இந்த சீன்லேருந்து எடுத்துடுறாங்க. தி ரூட் அவுட் பாண்டிச்சேரி கம்ப்ளீட்லி ஃப்ரெஞ்ச் கம்ப்ளீட்லி ஃப்ரம் இந்தியா. இந்த பிக்சர்லேருந்து பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது இது பண்ணிடுறாங்க. ஒரு சில பிளேசஸ் பாண்டிச்சேரி, காரைக்கால், மேஹி, ஏனம் ஒரு சில பிளேசஸை கொடுத்துட்டு. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் யூனிட்டி ஆஃப் பாளையக்காட்ஸ் பிகன் டு பிரேக் அப் அஸ் ஃப்ரெஞ்ச் சப்போர்ட் வாஸ் நாட் ஃபோர்த் கம்மிங். இந்த இவங்களுக்குள்ள பாளையக்காட்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன 72 பாளையக்காட்ஸ் இருக்காங்கன்னு இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க எக்ஸப்ட் 3. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்க இந்த சுச்சுவேஷனில் ஃப்ரெஞ்ச் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹைதர் அலியால் சப்போர்ட் பண்ண முடியல, ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணாங்க. பட் இந்த வாரில் ஃப்ரெஞ்சு டிஃபீட் ஆகியிருக்காங்க ஏற்கனவே பிரிட்டிஷ்கிட்ட. ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து சப்போர்ட் பண்ண முடியல. ட்ருவாங்கூர், செய்த்தூர், உதுமலை அண்ட் சுரண்டை ஸ்விட்ச் தர் லாயல்ட்டி டு த ஆப்போசிட் கேம்பா. அவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க? பிரிட்டிஷ். லாயல்ட்டி டு ஆப்போசிட் பிரிட்டிஷா. புலித்தேவருக்கு ஆப்போசிட் யார்? பிரிட்டிஷர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. யார்? ட்ருவாங்கூர், செய்த்தூர், உதுமலை அண்ட் சுரண்டை. யூசுஃப் கான் ஹூ வாஸ் நெகோஷியேட்டிங் வித் த பாளையக்காரர்ஸ். இவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் Yusuf Khan, who was negotiating with the Palayakaras without informing the company's administration. ஆக்சுவலாக வந்து இந்த 3 பேரும் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க? யூசுஃப் கான் கிட்ட. யூசுஃப் கானோட சேர்ந்துடுறாங்க. இந்த யூசுஃப் கான் என்ன பண்ணுறாரு? பிரிட்டிஷோடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் இவரே என்ன பண்ணுறாரு? பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. வாஸ் சார்ஜ் வித் ட்ரெச்சரி அண்ட் ஹேங்க்ட் இன் 1764. இவர் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. யார்? யூசுஃப் கானு. நமக்கிட்ட இன்டிமேஷன் கொடுக்காமே இவங்கள்ட்ட இவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாங்க? ஹேங் டு டெத் இன் 1764. அவரை தூக்கில் போட்டுறாங்க யூசுஃப் கானை. ஓகே. ஃபால் ஆஃப் புலித்தேவர். அடுத்து ஃபால் ஆஃப் புலித்தேவர் ஆஃப்டர் த டெத் ஆஃப் கான் சாஹிப். கான் சாஹிப் தான் யாருன்னு பார்த்தோம் நம்ம? யூசுஃப் கானா. புலித்தேவர் ரிட்டர்ன் ஃப்ரம் எக்ஸைலா. இவர் வெளியே நாடு விட்டு வெளியே போயிட்டு இருந்தார். அவங்களுடைய அவருடைய ரீஜியனை விட்டு எக்ஸைல்னா வெளியே கிளம்பிட்டு இருந்தார், நாட்டை விட்டு ஓடிட்டு இருந்தார். ரீகேப்சர்டா நெற்கட்டும் சேவல் இன் 1764. இவருடைய இடத்தை இவர் என்ன பண்ணிடுறாரு? கேப்சர் பண்ணிடுறார் நெற்கட்டும் சேவலை. ஹவவர் ஹி வாஸ் டிஃபீட்டட் பை கேப்டன் கேம்பல் இன் 1767. இவரை என்ன பண்ணிடுறாங்க? டிஃபீட் பண்ணிடுறாங்க. பிரிட்டிஷோடைய கேப்டன் யார் அப்படின்னா கேம்பல் இன் 1767. புலித்தேவர் எஸ்கேப்ட் அண்ட் டைட் இன் எக்ஸைலா. புலித்தேவர் அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. அப்படியே அவர் எக்ஸைலில் வெளியே நாட்டை விட்டு வெளியே நாடோடி அலைஞ்சின்னு இருக்கப்போ அங்கேயே இவர் என்ன பண்ணிடுறாரு? புலித்தேவர் இறந்துடுறாரு. ஒண்டி வீரன் லெட் ஒன் ஆஃப் த ஆர்மி யூனிட்ஸ் ஆஃப் புலித்தேவர். ஒண்டி வீரன் அப்படின்றவர் புலித்தேவருடைய ஒரு 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 ஆர்மியை வந்து இவர் லீட் பண்ணுறார். ஒரு யூனிட்டை, நிறைய ஆர்மிஸ் இருக்குது, அதில் ஒரு யூனிட்டை யார் வந்து லீட் பண்ணுறது? ஒண்டி வீரன்.
ஃபைட்டிங் பை த சைட் ஆஃப் புலித்தேவர். அவரோட சேர்ந்த ஒரு பக்கம் புலித்தேவர், ஒரு பக்கம் இவர் ஒண்டி வீரன். ஹி காஸ்ட் மச் டேமேஜ் டு த கம்பெனிஸ் ஆர்மி. கம்பெனியோட ஆர்மியை நிறைய டேமேஜ் பண்ணியிருக்கார் இவர். யார்? ஒண்டி வீரன். அக்கார்டிங் டு ஓரல் ட்ரெடிஷன், இன் ஒன் பேட்டில் ஒண்டி வீரன்ஸ் ஹேண்ட் வாஸ் சாப்ட் ஆஃப் அண்ட் புலித்தேவர் வாஸ் சேடண்டா. இவருடைய ஒண்டி வீரனுடைய ஒரு கையை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுட்டாங்களாம் பிரிட்டிஷர்ஸாக. அது இவருக்கு வந்து ரொம்ப பெரிய துக்கத்தை அளிச்சிருக்கு. யார்? நம்ம புலித்தேவருக்கு. But Ondi Veeran said it was a reward for his penetration into enemy's fort, causing many heads டு ரோல். ஒண்டி வீரனுக்கு வந்து இவர் கையை வெட்டினது அவருக்கு பெரிய விஷயமா தோணலை. ஏன்னா இவருக்கு வந்து அது வருது அவருக்கு கிடைச்ச ரிவார்டாகவே நினச்சிக்கிறார். காரணம் என்னென்னா பிரிட்டிஷர்ஸோடைய அந்த ஆர்மி ட்ரூப்ஸ்குள்ளவே இவர் பெனட்ரேட் ஆகி உள்ளே போய் நிறைய பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை என்ன பண்ணியிருக்காரு? அட்டாக் பண்ணியிருக்கார். தலைகளை வெட்டி வெட்டி சாய்ச்சிருக்காரு. அதுக்கு கிடைச்ச ரிவார்டு தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிக்கிறது? ஒண்டி வீரன். ஆக்சுவலி ஒண்டி வீரன் he was one of the army leader units, one of the units army leader. ஒண்டி வீரன் under the control of புலித்தேவர். நாச்சியார் 1730 to 1796. Born in 1730 to the Raja Chellamuthu Sethupathi of Ramanathapuram. She was born in 1713 to whom Raja Sellamuthu Sethupathi of Ramanathapuram. Velu Nachiyar was the only daughter of his royal family. அந்த அரச பரம்பரையிலேயே, அந்த அரச வம்சத்திலேயே வேலு நாச்சியார் அப்படின்றவங்க ஒரே ஒரு டாட்டர் தான். த கிங் ஹேட் நோ மேல் ஹேரா. நோ மேல் ஹேர் அப்படின்னா ஆண் வாரிசு இல்லை அந்த ராஜாவுக்கு. த ராயல் ஃபேமிலி brought up the princess வேலு நாச்சியார், அந்த இளவரசியை, ட்ரைனிங் ஹேர் இன் மெட்டீரியல் ஆர்ட்ஸ் லைக்கா. எப்படி வந்து ஒரு ஆணுக்கு இணையாக வளர்க்கணுமோ அந்த மாதிரி அந்த வேலு நாச்சியாரை வளர்த்தாங்க. எல்லா வகையான போர் திறமைகளையும் சொல்லிக் கொடுத்தாங்க. வளாரி அப்படின்னு சொல்லுவோம். வளாரி அப்படின்னா நம்ம அந்த பூமராங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்ச் ஷேப்பில் இருக்கும். அதை வந்து நம்ம விட்டு எரிஞ்சோம்னா அது போய் எனிமீஸ் அட்டாக் பண்ணோம். ஒரு சில வளாரி வந்து ரிட்டனும் வரும் நம்மளுக்கு, அந்த மாதிரியானது பூமராங் மாதிரி. அண்ட் ஸ்டிக் ஃபைட்டிங், கொம்பு சண்டை, அண்ட் வீல்டு வெப்பன்ஸை, எப்படியெல்லாம் வெப்பன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தாங்க. ஷி வாஸ் ஆல்சோ அடாப்டா இன் ஹார்ஸ் ரைடிங். அடுத்து என்ன தெரிஞ்சு கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு? ஹார்ஸ் ரைடிங், குதிரை ஏற்றம் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் ஆர்ச்சரி, அம்பு எறியறதல், இதெல்லாமே. அப்பார்ட் ஃப்ரம் ஹிஸ் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச் அண்ட் உருது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வார்ஃபேர் டாக்டிசஸ், ஷி நோஸ் ஃப்ரெஞ்ச், உருது அண்ட் இங்கிலீஷ். 3 லாங்குவேஜுமே அவங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஷி நோஸ் தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், உருது, இத்தனை லாங்குவேஜஸும் அவங்களுக்கு தெரியும். அட் த ஏஜ் ஆஃப் 16, வேலு நாச்சியார் வாஸ் மேரிட் டு முத்துவடுகர், த ராஜா ஆஃப் சிவகங்கை, அண்ட் ஹேட் அ டாட்டர் பை நேம் வெள்ள சின்னாச்சியார் அப்படின்றவங்க இவங்களுக்கு டாட்டரா. 16 வயதில் இவங்களுக்கு வேலு நாச்சியாருக்கு மேரேஜ் ஆகுது. யாரோடனா? முத்துவடுகர் ஆஃப் சிவகங்கை. ஹி வாஸ் ராஜா ஆஃப் சிவகங்கை. அட் த ஏஜ் ஆஃப் 16, வேலு நாச்சியார் வாஸ் மேரிட் டு முத்துவடுகநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துவடுகர், த ராஜா ஆஃப் சிவகங்கை, அண்ட் ஹேட் அ டாட்டர் பை நேம். அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குங்க. அவங்களுக்கு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை பேர் வெள்ள சின்னாச்சியாராம். இன் 1772, the Nawab of Arcot and the company troops under the command of Lieutenant Colonel Bonjour stormed the Kalayar Koil Palace. 1772 நவாப் ஆஃப் ஆர்காட்டோடைய நவாபும் கம்பெனியோட ட்ரூப்ஸ், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ட்ரூப்ஸும் ரெண்டுமே யாரோட தலைமையில் வருதுன்னா கமாண்ட் ஆஃப் லெஃப்டினன்ட் கொலோனியல் பான்ஜோர் அப்படின்றவரோட தலைமையில் வந்து காளையார் கோயிலை என்ன பண்ணிடுறாங்க? ஸ்ட்ராம்டு, அதை தகர்த்தெறிஞ்சிடுறாங்க. இந்த என்சூயிங் பேட்டில் முத்துவடுகநாதர் வாஸ் கில்டா. இந்த பேட்டிலில் யார் இறந்துடுறாங்க? முத்துவடுகநாதர். ஹூ வாஸ் முத்துவடுகநாதர்? ஹி வாஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் வேலு நாச்சியார். ஹி வாஸ் கில்டா. வேலு நாச்சியார் எஸ்கேப்ட் வித் ஹர் டாட்டர் அண்ட் lived under the protection of கோபால நாயக் of விருப்பாச்சி நியர் திண்டுக்கல் ஃபார் 8 years. இவங்க அவங்களுடைய அவங்களோட பெண் குழந்தையோட இவங்க அங்கேருந்து என்ன பண்ணிடுறாங்க? தப்பிச்சிட்டு யாரோட ப்ரொடெக்ஷனில் இருக்காங்கன்னா கோபால நாயக்கா, விருப்பாச்சி அப்படின்ற இடத்த ரூல் பண்ணுற நாயக்கர் அவருடைய கண்ட்ரோலில் இருக்காங்க. கோபால நாயக் ஆஃப் விருப்பாச்சி நியர் திண்டுக்கல். விருப்பாச்சி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்குது. டியூரிங் ஹர் பீரியட் இன் ஹைடிங், இவங்க மறைஞ்சி வாழ்ந்த காலத்தில் எத்தனை வருஷம் அவங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்? நியர் அபவுட்
8 இயர்ஸ் அவருடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க. அவருக்கு ஒளிஞ்சு இருந்த அவர்கிட்ட இருந்தாங்க மறைஞ்சி. டியூரிங் ஹெர் பீரியட் இன் ஹைடிங் வேலு நாச்சியார் ஆர்கனைஸ்ட் அன் ஆர்மி, ஒரு ஆர்மியை இவங்க உருவாக்குறாங்க வேலு நாச்சியார். அண்ட் சக்சீடட் இன் செக்யூரிங் அலையன்ஸ் வித் நாட் ஒன்லி கோபால நாயக்கர் பட் ஹைதர் அலி ஆஸ் வெல். அப்போது இவங்களுக்கு ஏற்கனவே சப்போர்ட் பண்ணுறது யார்? கோபால நாயக் ஆஃப் விருப்பாச்சி நியர் திண்டுக்கல். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஷீ காட் அ சப்போர்ட் ஃப்ரம் ஹோமா, Hyder Ali also. Dalawai, military chief Dalawai தாண்டவராயனார் wrote a letter to சுல்தான் ஹைதர் அலி. தலவாய் தாண்டவராயனார் அப்படின்னு சொல்லுவோம். தலவாய் அப்படின்னா மிலிட்ரி சீஃபா, தலவாய் அப்படின்னா மிலிட்ரி சீஃபா, தலைவர். அந்த ட்ரூப்ஸுக்கெல்லாம் தலைவர் வந்து தலவாயின்னு சொல்லுவோம். தலவாய் தாண்டவராயனார் wrote a letter to சுல்தான் ஹைதர் அலி. சுல்தான் ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாரு. பிஹாஃப் ஆஃப் வேலு நாச்சியாரா, வேலு நாச்சியார் சார்பாக இவர் அனுப்புகிறார். வேலு நாச்சியாரோட படை தளபதி அவர் யார்? தலவாய் தாண்டவராயனாரா. இவர் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறார். அதில் என்ன கேட்குறாரு? ஆஸ்கிங் ஃபார் 5000 இன்ஃபேண்ட்ரி அண்ட் 5000 கேவல்ரி. காலாட்படை 5000 குதிரைப்படை 5000 வேணும்னு கேட்குறார். டு டிஃபீட் த இங்கிலீஷை டிஃபீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ட்ரூப்ஸ் வேணும். கேவல்ரி காலாட்படை, இன்ஃபேண்ட்ரி காலாட்படை, கேவல்ரி குதிரைப்படை இவ்வளோ வேணும்னு சொல்லி வேலு நாச்சியார் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் இன் உருது ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஷி ஹேட் வித் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஷி நோஸ் ஆல்ரெடி pretty well, she knows Urdu also. So Muslims, they know very well about, they know Urdu language, their main mother tongue. So she explained all those things, all the sufferings she faced with the English East India Company in உருதுலேயே அவங்கக்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்கிறாங்க. She conveyed her strong determination to fight the English. No other way, நாங்கள் இங்கிலீஷை ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இம்ப்ரெஸ்ட் பை ஹர் கரேஜா, இவங்களுக்கு வந்து இருக்கிற அந்த தைரியம், அந்த பிரேவரியை பார்த்துட்டு ஹைதர் அலி ஆர்டர்ட் ஹிஸ் கமாண்டன்ட் சையத் இன் திண்டுக்கல் ஃபோர்ட் டு ப்ரொவைட் ரெக்வயர்ட் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ். திண்டுக்கல் ஃபோர்ட்டில் ஹைதர் அலியோட ட்ரூப்ஸ் அங்கே இருக்குது, அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய கமாண்டர்கிட்ட சொல்லிடுறாங்க. கமாண்டன்ட் சையத் இன் திண்டுக்கல் ஃபோர்ட். வேலு நாச்சியார் எம்ப்ளாய்ட் ஏஜென்ட்ஸ் ஃபார் கேதரிங் இன்டெலிஜென்ஸ் டு ஃபைண்ட் வேர் த பிரிட்டிஷ் ஹேட் ஸ்டோர்ட் தர் அம்யூனிஷன். வேலு நாச்சியார் வந்து என்ன பண்ணுறாங்க? ஏஜென்ட்ஸாக ஸ்பை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒற்றர்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மிலிட்ரி ட்ரூப்ஸை, பிரிட்டிஷ் வந்து மிலிட்ரி ட்ரூப்ஸை அம்யூனிஷன்ஸ்லாம், வெப்பன்ஸ்லாம் எங்கே வச்சுருக்காங்க, வெடிமருந்துகள்லாம் எங்கே வச்சுருக்காங்க. ஏன்னா அது புது டெக்னிக், பிரிட்டிஷர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த வெடிமருந்துகள் அப்படின்றதுலாம் இங்கே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஸ்பைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வேலு நாச்சியார். வித் மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோபால நாயக்கா அண்ட் ஹைதர் அலி ஷி ரீகேப்சர்ட் சிவகங்கை. இவங்க 8 வருஷம் வந்து யாரோட கண்ட்ரோலில், யார்கிட்ட போய் மறைஞ்சிருந்தாங்க? கோபால நாயக்கா. அதுக்கப்புறம் இவர் ஹைதர் அலியோட சப்போர்ட்டில், கோபால நாயக்கோட சப்போர்ட்டில் பிரிட்டிஷ்கிட்டேருந்து எதை கேப்சர் பண்ணிடுறாங்க? சிவகங்கை. ஷி வாஸ் க்ரவுண்ட் அஸ் குவீன் வித் த ஹெல்ப் ஆஃப் மருது பிரதர்ஸம். இவங்களுக்கு அடுத்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? மருது சகோதரர்கள்னு சொல்லுவோம். அவங்களோட சப்போர்ட்டில் இவங்க வந்து என்னவா? குவீனா, இளவரசியாக இருந்தவங்க குவீனாக வந்து பதவி ஏற்றுக்கிறாங்க. ஷி வாஸ் த ஃபஸ்ட் ஃபீமேல் ரூலர் ஆர் குவீன் டு ரெசிஸ்ட் த பிரிட்டிஷ் கொலோனியல் பவர் இன் இந்தியா. முதல்ல அரசர்கள்லேயே ஒரு ராணி வந்து, ஒரு பெண் அரசி வந்து பிரிட்டிஷர்ஸை எதிர்த்தவங்க அப்படின்ற பெருமை யார் அப்படின்னா இவங்கள தான் சேரும். யார்? வேலு நாச்சியாரம். கோபால நாயக் பாளையக்காரர் ஆஃப் விருப்பாச்சி. கோபால நாயக்கரோட கண்ட்ரோலில் தான், அவர்கிட்ட தான் 8 இயர்ஸ் இவங்க இருந்தாங்க வேலு நாச்சியார்னு பார்த்தோம். கோபால நாயக் ஸ்பியர்ஹெடட் த ஃபேமஸ் திண்டுக்கல் லீக் விச் வாஸ் ஃபார்ம்டு வித் லக்ஷ்மி நாயக் ஆஃப் மணப்பாறை அண்ட் பூஜை நாயக் ஆஃப் தேவனாம்பட்டி. இவங்களோடலாம் சேர்ந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு? ஒன்றா இருக்காங்க. கோபால நாயக்கு, லக்ஷ்மி நாயக் ஆஃப் மணப்பாறை அண்ட் பூஜை நாயக் ஆஃப் தேவனாம்பட்டி. ஹி ட்ரூ இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் திப்பு சுல்தான் ஹூ சென்ட் டெபுடேஷன். பிரதிநிதித்துவம் இவருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இவர் தலைவராக இது பண்ணுறாரு யார்? திப்பு சுல்தான். டு ஷோ ஹிஸ் கேமராடயா நட்புறவு. அவரோட இவர் வந்து திப்பு சுல்தான் கிட்ட இவருக்கு நட்புறவு அதிகமாக இருந்தது. யாருக்கு? கோபால நாயக்கு. ஹி லெட் த ரெசிஸ்டன்ஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் லேட்டர் ஜாயிண்ட் ஊமத்துறை கட்டபொம்மன்ஸ் பிரதர்.
ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் ஹி லெட் த ரெசிஸ்டன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். பிரிட்டிஷ் முதல்ல கோயம்புத்தூரை அட்டாக் பண்ணுறாங்க, அங்கே இவர் தடுக்கிறார் பிரிட்டிஷர்ஸ் கோபால நாயக். அண்ட் லேட்டர் ஹி ஜாயின் வித் ஊமத்துரை அப்படின்றவர் கட்டபொம்மனோட பிரதர். ஹி புட் அப் ஃபியர்ஸ் ஃபைட் அட் ஆனைமலை ஹில்ஸம். இவர் பிரிட்டிஷர்ஸோட எந்த இடத்துல சண்டை அதிகமாக நடக்கிறது அப்படின்னா ஆனைமலை ஹில்ஸம், வேர் த லோக்கல் பெசன்ஸ் கேவ் ஹிம் ஃபுல் சப்போர்ட். அங்கேருந்த பெசன்ஸ் விவசாயிகள்லாம் இவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? கோபால நாயக்கா. பட் கோபால நாயக் வாஸ் ஓவர் பவர்ட் பை த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் இன் 1801. பட் கோபால நாயக்கை எதிர்த்து நிறைய பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் 1801 வந்துடுறது. அவரால் இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸோட சமாளிக்க முடியல. ஸோ pretty well, already we know about that this Velu Nachiyar, she was under hide himself under கோபால நாயக். அவரை பற்றி பார்த்தோம். கோபால நாயக்னா எந்த இடத்த ரூல் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் லீக்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அந்த திண்டுக்கல் லீகோடைய தலைவர் யாருன்னா கோபால நாயக். அதில் யார் யார் இருந்தாங்கன்னா லக்ஷ்மி நாயக் ஆஃப் மணப்பாறை அண்ட் பூஜை நாயக் ஆஃப் தேவனாம்பட்டி. இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி. தென் குயிலி, a faithful friend of வேலு நாச்சியார். குயிலி அப்படின்றவங்க வேலு நாச்சியாரோட ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்டு, ரொம்ப ஒரு தீவிரமான ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு. இஸ் செட் டு ஹாவ் லெட் த யூனிட் ஆஃப் விமென் சோல்ஜர்ஸ் நேம்டு ஆஃப்டர் உதயாலா. அதாவது விமெனுக்குன்னு ஒரு ட்ரூப்ஸை ஒன்று ரெடி பண்ணுறாங்க, சோல்ஜர்ஸை. அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? உடையாள் அப்படின்னு சொல்லி. உடையாள் வாஸ் எ ஷெப்பர்ட் கேர்ள் ஹூ வாஸ் கில்டு ஃபார் நாட் டிவல்கிங் இன்ஃபர்மேஷன் ஆன் குயிலில்லா. அதாவது பிரிட்டிஷர்ஸ் வந்து இவளை மடக்கி கேள்வி கேட்குறாங்க. யாரை பற்றி கேள்வி கேட்குறாங்க? குயிலியை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அவங்க எங்கே இருக்காங்க என்னன்ட்டு பிரிட்டிஷர்ஸ் கேட்குறாங்க. ஆனால் இவங்க சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. டிவல்கிங் அப்படின்னா என்ன? வெளிப்படையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கல, அவங்கள பற்றி, குயிலியை பற்றி கொடுக்கல. அதனால் அவங்க ஆரம்பித்த அந்த படைக்கு வந்து பெண்களுடைய விமென் பிரிவுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? உடையாள் அப்படின்னு சொல்லி. குயிலி இஸ் செட் டு ஹாவ் வாக்ட் இன் டு த பிரிட்டிஷ் அர்சனால். அர்சனால் அப்படின்னா ஆயுத களஞ்சியம்னு சொல்லுவோம். பிரிட்டிஷர்ஸ் வந்து ஆயுதங்களை சேமித்து வச்சுருக்க இடம், அந்த இடம். இன் 1780 இந்த குயிலின்றவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலேயே நெருப்பு வச்சுக்கிட்டு இவங்க அந்த பிரிட்டிஷர்ஸோடைய ஆயுத களஞ்சியம் இருக்கு இல்லையா, அது உள்ளே போயிடுறாங்க. ஆஃப்டர் செட்டிங் ஹர் செல்ஃப் ஆன் ஃபயர், thus destroying all the ammunitions. அங்கேருந்து வெடிமருந்துங்கள்லாம், ஏன்னா நெருப்போடவே இவங்க போகிறப்ப அங்கேருந்து வெடிமருந்துங்க எல்லாமே வந்து என்ன வெடித்து செதறி போயிடுது. யாரோடது? பிரிட்டிஷர்ஸா. யார் இது மாதிரி பண்ணது? குயிலி. ஆக்சுவலி ஷி வாஸ் அ ஃபெய்த்ஃபுல் ஃப்ரெண்ட் ஆஃப் வேலு நாச்சியாரா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.